அப்பா உம்மை துதிக்கிறோம் ஐயா. இந்த பாடலை கேட்டு கரங்களை தட்டுகிற பிள்ளைகள் வார்த்தையை கேட்டு கரங்களை தட்டி உற்சாகமாய் பாட, வாய்களை விரிவாக திறந்து பாட, அப்ப வாயில பலனை உண்டு பண்ணுங்க ஐயா. வாயின் கட்டுகளை கட்ட அவிழுங்க ஐயா. நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. இந்த இடம் அசைக்கும்படியாக வெறுமையாய் போகக்கூடாது, வெறுமையாய் போகக்கூடாது. சோர்வின் ஆவிகளை எடுத்துப்படுவீராக, பலவீனத்தின் ஆவிகளை எடுத்துப்படுவீராக, அப்ப அவிசுவாச ஆவிகளை எடுத்துப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஐயா. அப்பா உம்மை துதிக்கிறோம். அப்பா உம்மை துதிக்கிறோம் ஐயா. இந்த ஸ்பீக்கர் மீதும் ரத்தத்தை ஊற்றுங்க ஐயா. அப்பா இந்த ஆம்பிளிஃபையர் மீதும் ரத்தத்தை ஊற்றுங்க ஐயா. இந்த பலிபீடத்தில் பிரசனத்தை ஊற்றுங்க ஐயா. அப்ப வருகிற பிள்ளைகளை துரிதமாய் கொண்டு வாரும். நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜெப வீடு என்று சொன்னீரே. அப்பா இந்த ஓய்வு நாளிலே வியாதிகள் நீக்கப்படும்படியாக கிருபை செய்யுங்க ஐயா. எல்லா வியாதிகள் நீக்கப்பட்டு அப்ப போகும்பொழுது ஒரு அற்புதத்தோடு போகும்படியாக கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும் ஐயா. உம்மிடத்தில் வருகிற ஒரு பிள்ளைகளும் வேதனையோடு போக கூடாது. எல்லா கடன் பிரச்சனைகள் மாற வேண்டும், எல்லா நெருக்கங்கள் மாற வேண்டும், வருமானங்கள் அதிகரிக்க பண்ண வேண்டும் ஐயா. கர்த்தர் கிருபை செய்யுங்க, கர்த்தர் கிருபை செய்யுங்க. சோர்ந்து போகிறவர்களுக்கு சத்துவத்தையும் பலத்தையும் கொடுக்கிறவரே, அப்பா சத்துவத்தை கொடுங்க ஐயா, பலத்தை கொடுங்க ஐயா, வருமானத்தை கொடுங்க ஐயா, ஆசீர்வாதத்தை கொடுங்க ஐயா. எங்களுக்காக அடிக்கப்பட்டு, எங்களுக்காய் நொறுக்கப்பட்டு, எங்களுக்காய் பாவத்தால் ரத்தம் சிந்தினீரே. எல்லா பாவங்களும் அப்பா உம்மை துதிக்கிற ஒன்றும் இல்லாமல் பாவத்தோடு இருக்காத பிள்ளைகளாய் பரிசுத்தத்தோடு வாழும்படியாக இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது பரிசுத்தமாய் போக வேண்டும் ஐயா. பரிசுத்த பிள்ளைகளாய் போக வேண்டும் ஐயா. எதை விட்டு விட வேண்டுமோ அதையெல்லாம் விட்டுவிட கிருபை செய்யுங்க. அதை திரும்பி பார்க்காதபடிக்கு லோத்தின் மனைவியை போல அல்லாம அப்ப பின்னிட்டு திரும்பி பார்க்காதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால எல்லாரும் பரிசுத்தப்படும்படியாக, பரிசுத்த வரங்களினால் நிரப்பப்படும்படியாக கர்த்தர் கிருபை செய்வீராக, கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆரம்பம் முதல் முடிவரை நீதான் மட்டும் இருக்க வேண்டும் ஐயா. இந்த இடத்துல உமக்கு மாத்திரம் தான் இடம் ஐயா. எல்லார் உள்ளத்துக்கும் நீர் இருக்க வேண்டும் ஐயா. எந்த சிந்தைகளும் இருக்க கூடாது. பொல்லாத சிந்தைகளை எடுத்து போடுவீராக, வீணான காரியங்களை எடுத்து போடுவீராக. யாரிடத்திலும் தேவையான சிந்தைகள் இருக்க கூடாது ஐயா. மாம்ச கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும், மாம்ச கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும், மாம்ச கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும் ஐயா. அப்ப கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு பகுதியிலும் ஆசீர்வதிங்க. காணிக்க பகுதி ஆசீர்வதிங்க, வேத பகுதி ஆசீர்வதிங்க, சங்கீத பகுதி ஆசீர்வதிங்க. ஆரம்பம் முதல் அப்ப முடிவு ஜெபம் வரைக்கும் கர்த்தருடைய பிரசன்னம் தங்கி இருக்கட்டும் ஐயா. அப்பா நீர் மாத்திரம் போதும் ஐயா. எங்களுக்கு நீர் மாத்திரம் போதும், நீர் ஒருவர் மாத்திரம் போதும் ஐயா. அப்பா இந்த உலகத்தில் உம்மை தவிர வேற ஒன்றும் இல்லை ஐயா. அப்பா சத்துருவை சந்தோஷப்படாதே. உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், இயேசு பெரியவர். என் தேவன் பெரியவரா இருக்கிறார். அவரை தவிர எங்களுக்கு ஒன்றும் இல்லை. கர்த்தர் கிருபையா இறங்குங்க. ஒவ்வொரு மீதும் இறங்கி இதே உற்சாகத்தோடு முடிவு பரியந்தம் பிள்ளைகள் இருக்க கிருபை செய்யுங்க. செய்தி கொடுக்கிற மகனை மறைத்து ஆவியானவர் இடைப்படுவீராக. எங்களோட கூட எதை பேச வேண்டுமோ அதை மாத்திரம் பேசுவீராக. எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான வார்த்தைகளை கொடுப்பீராக. எங்கள் மன மாற்றத்தை உண்டு பண்ணுவீராக. நாங்க வந்து அப்படியே போன வண்ணமா இருக்க கூடாது ஐயா. எங்கள் வாழ்க்கையில் மனமாற்றம் இருக்க வேண்டும் ஐயா. இருதயம் மாற்றப்பட வேண்டும். இது மதம் மாற்றுவது அல்ல. அப்பா என் தேவன் எனக்குள்ள இருந்து மன மாற்றத்தை உண்டு பண்ணுவீராக, மன மாற்றத்தை உண்டு பண்ணுவீராக, மன மாற்றத்தை உண்டு பண்ணுவீராக. அப்பா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நீர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா இந்த வேளையில ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்து கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து நடத்த முற்றிலுமா எங்களை ஆட்கொண்டு நடத்துங்க. எல்லாவற்றையும் கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஐயா. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென்.